வணக்கங்க சார். நான் அம்மன்குளம், என் பேர் மீனாகுமாரிங்க. நான் அம்மன்குளத்தில் வந்து 24 வருஷமாக குடியிருக்கிறேங்க. இப்போ வந்துட்டு இப்போ 2018 வந்துட்டு மோடி திட்டத்தில் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 5 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நான் 2010 தொடர்ந்து நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்குங்க வீடு வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களால் 5000 10,000 வாடகை கட்ட முடியாது. இருந்தாலும் நாங்கள் சரி மோடி திட்டத்தில் ஏதோ ஒரு வீடு எங்களுக்கு எங்கேயோ கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி யாரையோ நம்பி இப்போ ஒருத்தர் கட்சி மூலிமா ஒருத்தர் பேர் சொல்லலைங்க. ஆனால் அவர் மூலிமா நாங்கள் வந்துட்டு இப்போ கொடுத்தங்காட்டிக்கு அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 150 பேர்த்துக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு வினோத் அவன் பேர் அங்கே அவன் பிஜேபியில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறானுங்க அந்த பையன். அதை வச்சு தான் இப்போ எங்களை வந்து ஏமாற்றி வேறு யாருக்கோ கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு இவங்களுக்கெல்லாம் நான் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், இதோ பாருங்கள் இவங்களை கேளுங்கன்னு முகம் தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி இப்போ கடைசியில் பணத்தை ஃபுல்லும் எல்லாம் வாங்கி முன்கூட்டியே எல்லாம் வாங்கி ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் சீட்டு லிமிட்டில் கேஸ் போட்டோம். அவங்களும் வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஆளை கூட்டிகிட்டு போயே நாங்கள் கேஸ் போட்டோம். அவன் 40 நாளில் பணம் தரேன்னு சொன்னால் பணமே கொடுக்க கிடையாது. ரெண்டாவது 40 நாள் கழித்து நாங்கள் 50 நாள் கழித்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம். மறுபடியும் நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் அப்போ தான் கேஸ் போட முடியும், அப்போ தான் நான் சொல்ல முடியும். நாங்கள் எப்படிங்க சார் போய் அந்த ஆளை மறுபடியும் பிடிச்சி கொடுக்க முடியும்? பிடிச்சி கொடுத்த ஆளை இவங்க என்ன பண்ணாங்க கேட்குற ஸ்டேஷனில்? அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த ஆளை ஃபோட்டோ எடுத்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. இப்போ 50 நாள் நாங்களும் பொறுமையாக இருந்தோம்ல, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் மறுபடியும் நானே போய் கூட்டிகிட்டு வரணும்னா எப்படி? அவன் இப்போ எந்த மூலையில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. சார் நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன், இவங்க 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்துட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த மோடி ஸ்கீம்ங்கிறது எவ்வளோ கட்ட சொன்னாங்க? உங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க? சார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குங்க சார். காந்திபுரம் ஒரு மதிப்பு இருக்குங்க, காந்திபுரம் ஒரு மதிப்பு இருக்குது, கீரனத்தை ஒரு மதிப்பு இருக்குது, காப்பி கடை ஒரு மதிப்பு இருக்குதுங்க சார். இப்போ காப்பி கடை மதிப்புக்கு தான் நாங்கள் கேட்டோம். ஏன்னா அதுதான் அமௌண்ட் கம்மியாக இருக்கங்காட்டிக்கு 36,000 ரூபா கட்டினா போதுங்காட்டிக்கு எங்களுக்கு அதுவே போதும், எங்கள் பட்ஜெட்டுக்கு வாடகை கட்ட முடியலையே அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபைல் ரேஷன் கார்டு மாற்றணும், கரண்ட் பில்லுக்கு கட்டணும், இப்படி ஏதோ கார்டை காரணம் சொல்லி ஏதோ கார்டை காமிச்சு எங்களை இப்படி ஏமாத்திருக்காங்க. ஒட்டுக்காத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு 50,000 வாங்கினானுங்க டிடி எடுக்கலான்னு சொல்லிட்டு. முடிஞ்சது அந்த ஒரு வேற ஒரு நான் ப்ரூஃப் காட்டுறேங்க, என்னென்ன ப்ரூஃப் அவன் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி அந்த ப்ரூஃபை நான் காட்டுறேன். வேற ஒருத்தவங்களோட ப்ரூஃபுகளெல்லாம் காமிச்சு இதாவது உங்களுக்கு இருக்கா இப்படி தாக்கா உங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்க. அவன் காட்டின ப்ரூஃபு அவன் அனுப்பிச்ச ப்ரூஃபெல்லாம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேங்க. நான் என்னென்ன சார் இப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒரு 150 பேருக்கு கூட இருப்பாங்க சார். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு டோட்டலாக? நீங்கள் எழுதிருப்பீங்களே எஃப்ஐஆர் கொடுக்கும்போது இவ்வளோ அமௌண்ட் ஏமாத்திருக்காங்க. எஸ் சார், நாங்கள் வந்து சீட்டு லிமிட்டில் வந்து ஒரு 4 பேர் தான் லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அப்போ அந்த 4 பேர்த்து தான், ஏன்னா நிறைய பேரை கூப்பிட்டு பாதி பேரை ரிலேட்டடாக இருக்கிறனால வரலைங்க, பாதி பேரை காணும். அவங்க எங்கே அவங்களோட ரீச் பண்ண முடியல. கடைசியாக நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் போனோம். அதுவே வந்துட்டு ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்குங்க. 3 கோடி வந்திருக்கும். ஆமாம் 5 பேருக்கு 3 கோடி. ஆமாம் 1 லட்ச ரூபா. ஏன் அமைதியா இருங்க. இல்லை இல்லை டோட்டலாக பிடிஎஃப் ஃபைல் எடுத்து பாருங்க. பிடிஎஃப் ஃபைல் நான் அமுச்சு விட்டுருக்குறேங்க. அந்த இல்லை இருக்குங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க. ஆமாம் அவங்க இவங்க 10 லட்சம். அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல 35,000 2,000 5,000 கொடுத்ததில்ல. எங்க அவர் என்ன சொல்றாருங்க, நீ கோர்ட்டு மூலியமாவா ஸ்டேஷன் மூலியமா போய் சொல்லு நல்லா கொடு அப்படின்னு சொல்றாங்க. 2 நாள் ஆகும் 10 நாள் ஆகும் சொல்றாங்க. சரி ஸ்டேஷன் மூலியமா தான் நீ தருவேன்னு சொன்னா ஸ்டேஷன் மூலியமா போயாச்சு. 40 நாள் ஆயிடுச்சு. நீ பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? நீ எங்க போயிருந்த? மறுபடியும் ஒழிஞ்சுக்கிட்டா. மறுபடியும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறோம். இங்கே நான் மறுபடியும் கலெக்டர் பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவர் மேலே கேஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இது வரைக்கும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலையா? எஃப்ஐஆர் போடலைங்க, சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்கிறாங்க. சிஎஸ்ஆர் மட்டும் நடந்தது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து மார்ச் 6ஆம் தேதி பண்ணது. எந்த வருஷம்? 2004. இப்போ 2024. சாரி 2024.